வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே ஓம்ஸ் போட்டிருப்பாங்க. 4 ஓம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் 4 ஓம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் 4 ஓம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 4 ஓம்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இம்பிடன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரியாக்டன்ஸ் ரெண்டோட காம்பினேஷன் தான். ரொம்ப டெக்னிக்கலாக போனால் நம்ம போர் அடிக்கும். அதனால் நான் முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு இம்பிடன்ஸை நம்ம மேட்ச் பண்ணும்போது ஆம்பிளிஃபையரோட மேக்ஸிமம் அவுட்புட் வந்து இந்த ஸ்பீக்கரால் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் உலகத்தில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால நான் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம டேங்க் இருக்குது பாருங்கள், டேங்க்கில் வந்து 1 இன்ச் பைப் போட்டிருக்கீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் அதே 1 இன்ச் பைப் நம்ம போட்டிருந்தோன்னா தண்ணியோட ஃப்ளோ வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் நமக்கு டெலிவரி பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல 1 இன்ச் பைப்பு, ஒரு இடத்துல 1/4 இன்ச் பைப் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? தண்ணியோட ப்ரெஷரும் சரி ஃப்ளோவும் மாறுமா? அதே மாதிரி தான் ஒரு ஆம்பிளிஃபையரோட இம்பிடன்ஸும் ஸ்பீக்கரோட இம்பிடன்ஸும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் மேக்ஸிமம் பவர் நம்மளால் எடுக்க முடியும். இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.